வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம் தாமதமாவதற்கு என்ன கிரக அமைப்புகள் இல்லை என்ன தோஷம் காரணமாக இருக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் எந்த கிரகங்களும் இல்லாமல் சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ திருமண வாழ்க்கை சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே லக்கணத்தில் ஏதாவது ஒரு அசுப கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ திருமண வாழ்க்கை தாமதமாகத்தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். லக்கணப்படி ஒரு கிரகம் அசுபரா இல்லை சுப கிரகமான்ற விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு இயற்கையாகவே அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன், இந்த 5 கிரகங்களில் ஏதாவது ஒன்று லக்கணத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் அமையும். லக்கணத்தில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அதனுடைய பார்வை 7ஆம் இடத்தின் மீது பதியும். எல்லா கிரகங்களுக்குமே அந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. அப்படின்னா லக்கணத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தை பார்க்கும். அப்போ திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும். 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை தாமதமாகும் என்ற நினைப்பு எண்ணம் பலருக்கு இருக்குது. ஆனால் லக்கணத்தில் அசுப கிரகம் இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும். இந்த அசுப கிரகங்களுடன் மாந்தியம் சேர்ந்து லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் அவ்வளவு சீக்கிரத்தில் திருமண வாழ்க்கை என்பது ஜாதகருக்கு கிடைக்காது. லக்னாதிபதி செவ்வாயாகவோ இல்லை அசுப கிரகங்களில் ஒன்றான சனியாகவோ இருந்தாலும் லக்கணத்திலே அமர்ந்து விட்டால் திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். அடுத்ததாக களத்திர தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் திருமணம் தாமதமாகும். இந்த களத்திர தோஷத்தை எப்படி கணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி லக்கணத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் தாமதமாகுமோ அதே 5 கிரகங்களில் ஏதாவது ஒன்று 7ஆம் இடத்தில் இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும். அப்போ இந்த களத்திர தோஷம் என்பது 7ஆம் இடத்தில் சுக்கிரனான சுபகிரகம் அமர்ந்தாலும் தாமதம்தான். ஏன்னா 7ஆம் இடத்தில் ஆண் ஜாதகருக்கு சுக்கிரன் இருக்கிறது, காரகோ பாவநாஸ்தி. அப்போ அதனுடைய காரகத்துவத்தை தரக்கூடிய சுக்கிரனை 7ஆம் இடத்துல இருந்தால் திருமணம் தாமதமாகும். பெண் ஜாதகி என்றால் 7ஆம் இடத்தில் தனித்த குரு இருந்தாலும் தாமதமாகும். ஏன்னா கேந்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் அந்த இடத்தில் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார். குருவினுடைய பார்வை நன்மை செய்யும் என்றாலும் அது இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு வீழ்ச்சியை தரும். அப்போ 7ஆம் இடத்தில் பெண் ஜாதகத்தில் குரு தனித்த நிலையில் இருந்தால் திருமணம் தாமதமாகும். இந்த களத்திர தோஷத்திற்குரிய விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்திற்குரிய அதிபதி ஜென்ம லக்கணத்திலிருந்து 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இந்த 7ஆம் இடத்த அதிபதி அமர்ந்திருப்பது. அப்படி 7ஆம் இடத்த அதிபதி மறைந்து விட்டாலும், ஏன்னா இந்த 6, 8, 12 என்ற மறைவு ஸ்தானங்கள் மட்டும் கிடையாது, துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்தானங்களில் அமர்ந்து விட்டாலும் திருமணம் தாமதமாகும். ஒருவேளை இந்த 6, 8, 12க்குரிய அதிபதிகளில் ஒன்று 7ஆம் இடத்துல இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும். அது லக்கணப்படி தான் நீங்கள் கணிக்கணும். இயற்கை சுபரா பாவரா என்ற கணிப்பை தாண்டி லக்கணப்படி இந்த கிரகம் எந்த ஸ்தானத்திற்கு உரியது அப்படின்னு பார்க்கணும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு 6க்குரிய அதிபதியான குரு 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும். ஏனென்றால் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்றார். அது மட்டுமல்ல, துலாம் லக்கணத்தை பொறுத்தவரையில் குரு 3ஆம் இடமான வீரியஸ்தானத்திற்கும் அதிபதி ஆவார். இந்த துர்ஸ்தானங்கள் என்பது 6, 8, 12 தான். ஆனால் 3ஆம் இடமும் ஒரு வகையில் மறைவு ஸ்தானமாகத்தான் வேலை செய்யும். ஒரு 50% துர்ஸ்தானமாகவும் வேலை செய்யும். அதனால்தான் இந்த குரு
துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலனை தருவது கிடையாது. அதனால் 7ஆம் இடத்துல குரு இருந்தால் சுபகிரகம் அமர்ந்திருக்கு, சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. லக்கணப்படி பார்க்கின்ற பொழுது அந்த குரு 7ஆம் இடத்தில் இருப்பதால் 6ஆம் இடத்திற்கு அதிபதி, அது மட்டுமல்ல 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால தனித்த குரு கேந்திராதிபத்தி தோஷத்தை தருவார். இந்த அமைப்புப்படி திருமண வாழ்க்கை தாமதமாகும். 7ஆம் இடத்த அதிபதி நீசம் பெற்ற நிலையை விட இந்த 7ஆம் இடத்த அதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பில்லை, அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். அப்போ 7ஆம் இடத்த அதிபதி நீசம் பெற்றால் கூட கொஞ்சம் சீக்கிரமாக திருமணம் ஏதோ ஒரு வகையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 7ஆம் இடத்த அதிபதி வக்ரம் பெற்று விட்டால் திருமண வாழ்க்கை என்பது தாமதப்படுத்தும் இந்த வக்ர கிரகம் அப்படிங்கிறது நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். 7ஆம் இடத்தில் அசுப கிரகமான சூரியன் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. அப்படி இல்லைன்னா சூரியன் மட்டும் இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது எளிதில் அமையாது. ஏன்னா இந்த 7ஆம் இடத்தில் சூரியன் என்பது ஒரு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக செயல்படும். ஆனால் 7ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். 7ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை கிடைக்குதான்றத பாருங்கள். சனி நின்ற இடத்துலேருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அப்போ சனியினுடைய பார்வை எப்படி கிடைக்கும்? சனி லக்கணத்தில் இருந்தால் 7ஆவது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். சனி ஜாதகத்தில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய 3ஆவது பார்வை என்பது 7ஆம் இடத்தின் மீது பதியும். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ஒரு ஜாதகருக்கு சனி இருந்தால் அவருடைய பார்வை 7ஆம் இடத்தின் மீது பதியும். 7ஆம் இடத்தின் மீது சனியினுடைய பார்வை படுகின்ற பொழுது நேர்கதியாக செல்லக்கூடிய சனியாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் தாமதமாகும். இதே சனி வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தால் சனியினுடைய பார்வையால் திருமணம் தடைப்படாது, சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏனென்றால் வக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வை தன்னுடைய இயல்பிலிருந்து மாறிவிடும். சனி என்றாலே அவருடைய பார்வை தாமதப்படுத்தும். அப்போ வக்ரம் பெறுகின்ற பொழுது அவர் அதை துரிதப்படுத்துவார், சீக்கிரப்படுத்துவார். சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கை என்ற இல்லற வாழ்க்கையை தந்து விடுவார். அப்போ சனி வக்ரகதியில் இருந்தால் சீக்கிரமாக கல்யாண வாழ்க்கை நடக்கும். 7ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பாருங்கள். முக்கியமாக கேதுவினுடைய நட்சத்திர சாரமான அஸ்வினி, மகம், மூலம் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 6 நட்சத்திரக்காலில் இந்த 7ஆம் இடத்த அதிபதி இருந்தாலும் திருமணம் தாமதப்படுத்தும். 7ஆம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய வீடு என்னன்னு பாருங்கள். அந்த ஸ்தானத்திலிருந்து 1, 5, 9 இந்த 3 ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இந்த 7ஆம் இடத்த அதிபதியுடன் இந்த ராகு கேது சம்பந்தப்படுகின்ற பொழுது திருமணம் தாமதப்படுத்தும். அது மட்டும் அல்லாமல் எந்த இடத்துல 7ஆம் இடத்த அதிபதி இருக்கின்றாரோ அதற்கு 2ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தா அப்போ அந்த ஜாதகருக்கு களத்திர தோஷம் என்பது உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதியுடன் இந்த ராகு கேது சேர்ந்திருக்கக்கூடிய இணைவாகத்தான் எடுத்துக்கணும். எப்போவுமே இந்த 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் அது இணைவாக எடுத்துக்கிறோமோ அதே போல் 7ஆம் இடத்த அதிபதி நின்ற ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தாலும் இணைவாகத்தான் எடுத்துக்கணும். இந்த விதி ராகு கேதுக்கு மட்டும்தான் பொருந்தும். களத்திர தோஷத்தை போலவே பரம்பரை தோஷத்தையும் இந்த திருமண வாழ்க்கையில் நம்ம கணித்து பார்க்கணும். இந்த பரம்பரை தோஷம் என்பது செவ்வாயுடன் ராகு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாயுடன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 2 அமைப்புகளில் யாராவது ஒருத்தருக்கு இந்த செவ்வாய் ராகு இருக்குது இல்லை செவ்வாய் கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் இந்த பரம்பரை தோஷத்தால் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாக இருக்கும். அடுத்ததாக புணர்ப்பு தோஷம் ஜாதகத்தில் இருந்தாலும் திருமண தடையாக இருக்கும். இந்த சனியுடன் சந்திரன் சேர்ந்திருந்தா சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கை என்பது அமையாது. இதற்குரிய விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சனியுடன் சந்திரன் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது. இந்த சனியும் சந்திரனும் தங்களுடைய வீடுகளை பரிமாறி கொள்ளக்கூடிய அமைப்பு. இப்போது சனி இருக்கக்கூடியது கடகராசி, சந்திரன் இருக்கக்கூடியது இப்போ கும்பத்திலோ மகரத்திலோ சந்திரன் இருந்தால் அது பரிவர்த்தனை யோகமாக ஜாதகத்தில் வேலை செய்யும். இப்படி சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகக்கூடியதும் புணர்ப்பு தோஷமாகத்தான் வேலை செய்யும். சனி இருக்கக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திர சாரங்கள் என்றாலும் சரி, இல்லை சந்திரன் இருக்கக்கூடியது சனியினுடைய சாரம் பெறுவது புணர்ப்பு தோஷம். சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைத்தாலும் அது புணர்ப்பு தோஷமாக ஜாதகத்தில் வேலை செய்யும். இந்த நட்சத்திர சாரம் என்பது சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். இந்த பாதச்சார அட்டவணையில் சனி நிற்கக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணமாக இருந்தால் அப்போ அந்த புணர்ப்பு தோஷம் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதே இந்த பாதச்சார அட்டவணையில் சந்திரன் இருக்கக்கூடியது சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதியாக இருந்து சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது புணர்ப்பு தோஷமாக வேலை செய்யும். சனியினுடைய பார்வை இல்லை, ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருக்கு புணர்ப்பு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. சனியினுடைய பார்வைகள் 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய சனியின் பார்வை சந்திரனுக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது புணர்ப்பு தோஷமாக வேலை செய்யும். ராகுவும் கேதுவும் சனி மற்றும் சந்திரனுடைய நட்சத்திர சாரங்களில் இருந்தாலும் 2 கிரகமும் இருக்கணும், இருந்தால் அது ஒரு வீரியமான புணர்ப்பு தோஷமாக ஜாதகத்தில் வேலை செய்யும். இதையும் நீங்கள் பாதச்சார அட்டவணையில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம் தாமதமாவதற்கு என்ன கிரக அமைப்புகள் முக்கியமான ஒரு காரணம், இல்லை என்ன தோஷம் இருந்தால் திருமணம் தாமதமாகும், அதற்கான முழுமையான ஒரு விளக்கங்களை நீங்கள் இன்றைக்கி வகுப்பில் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.